இப்போ பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ டிவிக்கேவும் ரொம்ப கரெக்டாக எப்படி கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணணுமோ அதெல்லாம் அது ரூட் பண்ணுதா, டிவிக்கே பண்ணுதா அதெல்லாம் தெரியல, இல்லை விஜயே பண்ணுறாரான்னு தெரியல. ஆனால் அவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ நான் அதை உடச்சு விட்றேன். பட் ஒரு நாள் ஒவ்வொரு அமைச்சர் தான் ட்ரெண்ட் ஆகிறார். ஏன் இந்த அமைச்சர் செய்கிற அதே நாளில் இன்னொரு அமைச்சர் ஒரு வேலை செய்யலாம்ல? செய்ய மாட்டார். இன்றைக்கி அறநிலையத்துறைனா, அடுத்த நாள் பொதுப்பணித்துறைனா, இப்படி கரெக்டாக எந்தெந்த அமைச்சர் கரெக்டாக. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குவாரிகளை போய் இது பண்ணார். இது அப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அமைச்சர் கரெக்டாக. அப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தரும்? இப்போ மித்த நாளில் அந்த அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? லீவில் இருக்காரு. கரெக்டாக? ஆமாம். இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாருன்னா 3-4 நாள் லீவில் இருக்காரு. ஆனால் அந்த ஒரு நாள் வேலையை கரெக்டாக காட்டுறாங்க. அடுத்து சுழற்சி முறையில் போய்கிட்டே இருக்குது. கவனிச்சிங்களா? அது ரெடி வியாழன். ஏன் ஒரே நாள் எல்லாரும் வேலையை பார்க்கலாமே? ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அப்படி பண்ணால் மக்கள்கிட்ட போய் சேராது. புரியுது. அல்காரிதம் புரியுதா? ஒரு கரெக்டாக ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு. இன்னைக்கு அறநிலையத்துறை எபிசோடு, அடுத்து வந்து பொதுப்பணித்துறை எபிசோடு, அப்படியே ஒவ்வொரு துறையாக நீங்கள் அப்புறம் கல்வித்துறை எபிசோடு, அப்படியே ஒவ்வொரு எபிசோடாக போதா? அவங்க கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னைக்காவது திமுக பண்ணுச்சா? ஒரு காலத்தில் டாப்பில் இருந்தாங்க. கலைஞர் இருந்த வரைக்கும் அந்த மார்க்கெட்டிங், கருணாநிதி இருந்த வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ மார்க்கெட்டிங்கும் கிடையாது. ஒரு குடும்பத்தையே சுற்றி கேமரா. என்ன ஆகும்? முடிஞ்சிருச்சு. இன்னி முடிஞ்சிருச்சு. சமாதி கட்டியாச்சு. சாரி, இல்லை பாரி, நீங்கள் என்னைக்குமே